போடுறதா இருக்கும். அக்கா எந்த வீடியோவுக்கும் வந்து இருக்குன்னு தெரியல, அதனால தான் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸ்ட்ரைக்குன்னு கொடுத்துட்டாவே அந்த வீடியோ இருக்காது, அந்த வீடியோ தூக்கிடுவாங்க. நீங்கள் பாருங்கள் எந்தெந்த வீடியோ போட்டிருக்கீங்க, எந்த வீடியோ இல்லை பிளாக்ல ஸ்ட்ரைக் வந்திருக்கும் அந்த வீடியோவுக்கு. எனது ஒரு வீடியோ அப்படிதான் இப்போதான் எனது இப்போதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னே ஒரு வீடியோ ஸ்ட்ரைக்கு. நான் வீடியோ போட்டதுலேருந்தே எந்த வீடியோவுக்கும் ஸ்ட்ரைக் வரல, நானாலும் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன். காப்பிரைட் வேணா வந்திருக்கு, ஆனால் இந்த வீடியோவுக்கு இந்த ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. வேறு வீடியோ அது வந்து வாட்ஸ்அப்பில் வந்த வீடியோ போட்டு தான் ஸ்ட்ரைக் வந்தது காரணம். ஆனால் நல்லா போச்சு வியூஸ். நான் இப்போலாம் இருந்ததா ஒரு 50,000 1 லட்சம் போயிருக்கும். அது அதிகமாக வியூஸ் பண்ணால் யூடியூப் காரனுக்கே பிடிக்காத இருக்குது. அந்த வீடியோ இருக்காது பாருங்க சித்ரா, அந்த வீடியோ வந்து இருக்காது. ஸ்ட்ரைக்கு வந்தாவே அந்த வீடியோ வந்து பிளாக் பண்ணிடுவான் யூடியூப்பே. நம்ம எவ்வளோ வீடியோ போடுறோம் இல்லையா, அதனால தெரியாத கூட இருக்கலாம். எந்த வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் வந்து இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த வீடியோ இல்லாமல் இருக்கும் பாருங்க, அந்த வீடியோ ஓடாத மாதிரி பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஒரு வீடியோவாக பார்த்துட்டு வாங்க, எந்த வீடியோ இல்லையோ அந்த வீடியோவுக்கு ஸ்ட்ரைக்கு. கொஞ்சம் இனிமே வராத பார்த்துக்கோங்க. 3 மாதத்துக்குள்ளே வந்து 3 ஸ்ட்ரைக் வந்தால் நம்மளுடைய சேனல் க்ளோஸ் ஆயிரும். ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் பரவாயில்ல, 3 மாதத்துக்குள்ளே எந்த ஸ்ட்ரைக்கும் வரக்கூடாது. அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைக்கு வந்தால் கூட பிரச்சனை இல்லை. 90 நாளைக்கு எந்த ஸ்ட்ரைக்கும் மறுபடியும் வரக்கூடாது. அதுக்கு தான் வேறு வீடியோலாம் எடுத்து போடக்கூடாது. நம்ம வேறு வீடியோ அப்படின்னா அந்த சேட் வருது, அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுக்கிறது, யூடியூப்லேருந்து அடுத்தவங்க வீடியோ எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஓகே அக்கா, பார்க்குறேன். ரொம்ப நன்றி அக்கா சொன்னதுக்கு. ஆமாம், அந்த வீடியோ வந்து இருக்காது. ஷார்ட் வீடியோவுக்கு வேணால் அடுத்தவங்க வாய்ஸை பயன்படுத்தி போடலாம், பெரிய வீடியோவுக்கு போடக்கூடாது. அதே மாதிரி வந்து ஷார்ட்ஸு கூட ஒரு சில வீடியோவுக்கு காப்பிரைட் வந்துடும். அதே மாதிரி ஷார்ட்ஸ் வந்து வேறு இடத்துல இருந்து எடுத்து போடக்கூடாது, நம்ம வீடியோவாக இருக்கணும். வீடியோ நம்மளதான் இருக்கணும், வாய்ஸ் மட்டும் வேறு கொடுத்துக்கலாம். அதுக்கே ஒரு டைம் காப்பிரைட் வந்துடுது. இந்த புது பாட்டுங்கெல்லாம் போட்டோம்னா எங்களுக்கு அப்படிதான் ஒரு வீடியோ ரொம்ப நாளுக்கு முன்ன அந்த பணியாரம் சுட்டு தருவா அந்த பாட்டு போட்டு அதுக்கு காப்பிரைட் கொடுத்துருக்குறான். இத்தனைக்கு 15 செகண்ட் தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன்.